இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் is found in Isaiah chapter 46 verse number 10. It is a very favorite verse of mine. It gives me so much confidence. இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் வரும். என்ன சொல்றது என்றால், ஆங்கிலத்தில் he declares the end from the beginning. ஆரம்பத்திலேயே முடிவு என்ன என்றது அவர் சொல்லிடுவாராம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுறது, only I know what is going to happen in your future. உங்க எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். பிஃபோர் இட் ஈவன் ஹேப்பன்ஸ், அது நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாவ், எவ்வளவு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு வசனம். தமிழ்ல கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதை நீங்க தமிழ்ல வாசித்து கொள்ளலாம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முன்னும் அறிவிக்கிறேன் என்று சொல்ல. அது பேசிக்லி என்ன நடக்க போகிறது, எந்த முடியும் போது என்ன நடக்கும் என்றதை இப்பவே நான் சொல்லிடுறேன் அப்படின்றாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்மை தெரிந்தெடுத்த தேவன், நம்மை முன்குறித்த தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கார். பிகாஸ் he does not move in time. நம்ம தான் அந்த கால வரையறைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் நித்தியத்துல இருக்கிறார், இட்டர்னிட்டி. அவர் முன்பதாகவும் போகலாம், பின்னதாகவும் வரலாம். அவர் என்ன, there is no time constraint அவருக்கு. அதனால அவருக்கு 5 years கழிச்சு என்ன உங்க வாழ்க்கையில நடக்கும் என்றது அவருக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு தான் தெரியாது. சில வேளையில அவர் எல்லாவற்றையும் முன்பதாகவே சொல்லுவார். சில வேளையில கொஞ்சம் கொஞ்சமா லிட்டில் பை லிட்டில் அப்படிதான் எகிப்தியர்களை இஸ்ரவேலர்களை கானான் தேசத்துக்கு போகும்போது என்ன சொல்லனா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சுதந்திரிங்க, எல்லாமே வந்துட்டா நீங்க சம்டைம்ஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஐயோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ, இந்த வருஷம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்றது சம்டைம்ஸ் லாட் ஆஃப் ஒரு ப்ரெஷர் வந்துடும். ரிலாக்ஸ், இந்த வசனத்தை சொல்லுங்க. ஹீ டிக்ளேர்ஸ் தி எண்ட் ஃப்ரம் த பிகினிங். ஹல்லேலூயா. அவர் முடிவு என்ன நடக்க போகிறது என்பதை ஆரம்பத்திலே சொல்லிவிடுகிற தேவன், எல்லாம் அறிந்த தேவன். ஹீ இஸ் அ omniscient God. He is an omnipotent God. He is an omnipresent God. Hallelujah. ஜெபிக்கலாமா? ஹெவன்லி ஃபாதர், சில வேளைகளை கர்த்தாவே எங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று எங்களுக்கு பயத்துல நாங்கள் பதஷ்டம் அடைந்து விடுவோம். கர்த்தாவே, என்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன நடக்கும், என் குடும்பத்துல என்ன நடக்கும், என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வாட் வில் ஹேப்பன் அப்படின்ற கேள்விக்குறி எங்களுக்குள்ள வருகிற நேரத்துல உம்முடைய வசனம் எங்களை தேற்றட்டும், உம்முடைய வசனம் எங்களை உற்சாகப்படுத்தட்டும். ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அப்பா. முடிவை நீங்க அறிந்து முன்பதாகவே சொல்லுகிற, அறிக்கை செய்கிற தேவன். நீங்க எங்களோடு கூட இருக்கும்போது நாங்க பயப்பட தேவையில்லை. எல்லா குழப்பங்களையும் நீக்கி உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே விசுவாசத்தை வர்த்திக்க செய்து சந்தோஷத்தால சமாதானத்தால நிரப்புங்க ராஜா. இந்த நாள்ல அவங்க குழப்பம் அடைய வேண்டாம், இந்த நாள்ல அவங்க திகில் அடைய வேண்டாம் ராஜா. ஏனென்றால் கர்த்தர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவர்களோடு இருக்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. Let this day be a wonderful day, an amazing day, a blessed day. We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. God bless you and God be with you and have a fantastic day. Amen.